18 வயது 18 வயது இளமட்டு மனது எங்குது பாய் போட. என்னது பாட்டு ஒரு மாதிரியான பாட்டுலாம் பாடுது? என்ன பாட்டி பிராவெல்லாம் போடுது? பாட்டி தலையை கட்டி வச்சு குடிக்கிறா? சோறுமணி எல்லாம் ஏமாத்து வேலை. கங்கை போலே காவிரி போலே ஆசைகள் ஊராதா, சின்ன பொண்ணு செவ்வரி கண்ணு ஜாடையில் கூறாதா, 18 வயது இளமொட்டு மனது. யாருதுள்ள ஐக்கரி வெளியே வா. இப்ப வெளியே வரியா இல்ல நான் உள்ள விட்டுறா? நானே வந்துடுறேன். அப்ப சீக்கிரமா வா வெளியே. திருட்டு கழுத வெக்கமான உனக்கு? ஒரு வயசு பொண்ணு நாடகாரி மாதிரி வேஷம் போட்டு வந்து இந்த வீட்டுக்குள்ள கூத்தடிச்சிருக்கேன். இது 4 பேர் தெரிஞ்சு என்ன நினைப்பாங்க? நீ படபடன்னு பேசுனால உன்னை பச்சை பிள்ளை நினைச்ச. நீ பச்சை பிள்ளை இல்ல, உன் மனசுக்குள்ள பாம்பு மாதிரி விஷத்தை வச்சிருக்க. இப்பதான் தெரியுது. இங்க ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது. இந்த வீட்டு பக்கமே தலை வச்சு படுக்க கூடாது. வெளியே போ. நீங்க சொன்ன மாதிரி நான் வெக்கம் இல்லாம நடந்துகிட்டது, வேஷம் போட்டது, 4 பேர் என்ன என்ன நினைப்பாங்கன்னு கூட கவலைப்படாம கூத்தடிச்சது, இதுக்கெல்லாம் காரணம் என் மனசுல விஷம் இருக்கிறதுனால இல்லைங்க, நீங்க இருக்கிறதுனாலதான். நான் முதல்ல உங்க வீட்டுக்கு வந்தப்போ உங்க போட்டோவை தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் உங்க போட்டோவை பாக்குறதுக்குன்னே உங்க வீட்டுக்கு வந்துட்டு இருந்தேன். உங்களுக்கு தெரியாமலையா எனக்குள்ள உங்களை சொந்தமாக்கிக்கிட்டேன். உங்க கூட வாழ்ந்தும் பழகிட்டேன். இது சரியா தப்பான்னு எனக்கு தெரியல. ஆனா நீங்க இல்லாம நான் இருக்க மாட்டேங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கங்க. இந்தாங்க, இதுல 500 ரூபாய் இருக்கு. இது வரைக்கும் எவ்வளவு அடைச்சிருக்கேன்னு பார்த்து சொல்லுங்க. 10,500. 10,500? என்ன யோசிக்கிறீங்க? கணக்கு குறைச்சி எழுதிருப்பேன்னு பாக்குறீங்களா? குறைஞ்சிருந்தா பரவாயில்ல, கூடிதான் இருக்கு. இது வரைக்கும் நான் 10,000 ரூபாய் தான் கட்டியிருக்கேன். 10,500 கணக்கு எழுதிருக்கீங்க. நீங்க கொடுத்தது 10,000 ரூபாய் தான். ஆனா அதுக்கு மேல 500 ரூபாய் கொடுத்தது வேற ஒருத்தங்க. வேற ஒருத்தங்களா? யாரு? பாய் விக்கிற பொண்ணு தாயி. பொண்ணு தாய்? ஏய், எனக்காக பணம் கட்டுறது நீ யாரு? என் மேல இறக்கப்படுற மாதிரி ஊருக்குள்ள வேஷம் போடுறியா? யாரோட காசு வேண்டாம் தானே? படிச்ச படிப்பை ஒதுக்கி வச்சுட்டு கஷ்டப்பட்டு கடன் அடிச்சிட்டு இருக்கேன். எதுக்காக என்ன கடனாளி ஆக்குற? 2 பேரும் சேர்ந்து பணம் கட்டினா சீக்கிரமா கடன் தீந்துரும் இல்லையா? உங்க அம்மா ஆசைப்படி நீங்க சீக்கிரமா கோர்ட்டுக்கு போய் வாதாடணும். இம்புட்டு பெரிய படிப்பெல்லாம் படிச்சுட்டு நீங்க மண்ணை வெட்டி மரத்தை வெட்டி கஷ்டப்படுறத பார்க்க என்னால முடியலையா? நீ என்ன நினைக்கிறியோ எனக்கு தெரியாது. ஆனா என் மனசுல நீ வாழ்ந்துட்டு இருக்க. எப்பவும் நீ மகராசனா இருக்கணும். அவ்வளவுதான். இந்த மாதிரி நினைப்பெல்லாம் வேண்டாம். ஒழுங்கு மரியாதையை யாராவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்லா இரு. அப்படி எவனோ ஒருத்தன் கையால தாலி கட்டணும்னு விதி இருந்தா ஒரு முழ கைத்துல தூக்குல தொங்கினாலும் தொங்குவேனே தவிர இன்னொருத்தன் கையால தாலி வாங்க மாட்டேயா? பொழுதாய் பொழுதாய் ஆண்டி, வண்டிக்காரன் பரம்பரையில பிறந்தவன வக்கீலாக்குறேன்னு சபதம் போட்டது எதுக்கா தெரியுமா? பசிக்கு கூட கையே இல்லாம நீ படிப்புக்காக பிச்சை கேட்டது ஏன் தெரியுமா? என்ன தொட்டு தாலி கட்டின என் தெய்வத்துக்காக. நீ படிச்சு பெரிய வக்கீலாகி கை நிறைய சம்பாதிச்சு நான் கால் நீட்டி உட்கார்ந்து சாப்பிடுங்கிறதுக்காக உன்னை படிக்க வைக்கல. என் தெய்வத்து மேல இருக்கிற களங்கத்தை போக்குறதுக்காக. ஆமா, உங்க அப்பாவோட விடுதலைக்காக. என்னமா சொல்றீங்க? ஓடி போன அப்பா ஓடி போன அப்பான்னு கேவலமா பேசினியே,
உங்க அப்பா ஓடி போகல. வெளி உலகத்தை பார்க்க முடியாம, கட்டுற பொண்டாட்டி பிள்ளைங்களை பார்க்க முடியாம ஜெயிலுக்குள்ளே இருக்காருப்பா. உங்க அப்பாவை காப்பாத்துறதுக்காக நீ எப்ப வக்கீல் கூட்டு போடுவ, எப்ப கோர்ட்டுக்கு போவேன்னு ஒவ்வொரு நாளும் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். எந்த கேஸா இருந்தாலும் நீ வாதாடுவேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்க. நீ வாதாடுற முதல் கேஸ் என்னுடைய கேஸா இருக்கட்டும். அதுக்கான சம்பளம் 36 ரூபாய் 50 பைசா. என்னமா அது? உங்க அப்பா ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னால கடைசியா என்கிட்ட கொடுத்த பணம். இந்த பணத்தால அன்னைக்கு உங்க அப்பாவை என்னால காப்பாத்த முடியல. ஆனா இந்த காசை முந்தானிலே முடிச்சு வச்சிருந்தேன். அந்த வைராகியம் தான் உன்னை வக்கீலாக்கிச்சு. உன்னை பெத்தவ நான் கேட்கிறேன், என் புருஷனை காப்பாத்து. ஊர் உலகத்துக்கு தெரிஞ்ச உண்மை உனக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இந்த ஊர் பக்கமே உன்னை வரவிடாம பட்டணத்திலே படிக்க வச்சு ஆளாக்குனேன். உண்மையை சொல்லியிருந்தா 5 வயசுலயே அருவாளை தூக்கிக்கிட்டு நீ கொலைகாரனா இருப்ப. உங்க அப்பாவை பார்த்த கோலத்துல உன்னை பார்க்க கூடாதுங்கிறதுக்காகத்தான் இத்தனை காலமா இந்த உண்மையெல்லாம் உங்ககிட்ட இருந்து மறைச்சேன். என் புருஷனை காப்பாத்துங்க, என் புருஷனை காப்பாத்துங்கன்னு நான் காலில் விழுந்து கெஞ்சாத வக்கீல்களே கிடையாது. என்னோட வாழ்க்கையில கடவுள் மட்டும் கல்லா இல்ல, கருப்பு கோட்டு போட்ட வக்கீலுக்கு கூட கல்லாயிட்டாங்க. காது கொடுத்து கேட்க நாதி இல்ல. அன்னைக்குத்தான் உன்னை வக்கீலாக்கியே தீர்வேன்னு சபதம் எடுத்துக்கிட்டேன். என் சக்திக்கு மீறின சபதம் எடுத்துட்டேன். அதனால்தான் வேற எந்த சக்தியும் என் மகனோட கடமைக்கு குறுக்க நிக்க கூடாதுன்னா நீ பாசத்தோட பார்க்க வந்தப்பெல்லாம் உன்னை தூக்கி எறிஞ்சு பேசுனேன். உன்னை என் மனசுக்குள்ள மருமகனா ஏத்துக்கிட்டாலும் அவனை நெருங்கப்படாம தடுத்தேன். இப்பவும் சொல்றேன், நீ தாண்டி என் மருமக. அம்மா, இது வரைக்கும் இருந்த ராஜபாண்டி வேற, இனிமே இந்த ராஜபாண்டி வேற. அப்பா இந்த ஜெயில இருக்காரு. ஈஸ்வரபாண்டி, உன்னை பாக்குறதுக்கு உன் மகன் வந்திருக்கான். ஏன் மகனா? என்ன பார்க்கவா? உடனே நாங்க பாத்துக்கிறோம். குழந்தைய பத்தி நீ ஒண்ணும் கவலைப்படாத. பாத்துக்கிறேன், நீ தைரியமா இரு. அப்பா, வரோம். ராஜபாண்டி. ஆமாப்பா. ராஜபாண்டி, நீங்க அம்மா விட்டு ஓடி போயிட்டீங்க நினைச்சு எத்தனையோ தடவை உங்களை திட்டப்பா. என்ன மன்னிச்சிருங்கப்பா. அப்பா ஜெயிலுக்கு போயிட்டாருன்னு சொன்னா அது உனக்கு அவமானம்னு தெரிஞ்சுதான் அப்படி ஒரு பைய சொல்லி நான் வளர்க்க சொன்னேன். இன்னைக்கு உங்க மகன் ஒரு வக்கீல். நீங்க ஜெயிலுக்கு வந்ததுக்கு என்ன காரணம்? யார் காரணம் சொல்லுங்கப்பா. சொல்றேன்ப்பா. இன்னைக்கு சட்ட மந்திரியா இருக்கிற நாகராஜன் 21 வருஷத்துக்கு முன்னால எலெக்ஷன்ல எம்எல்ஏக்கு போட்டி போட்டான்.